ஒரு நேயர் இணைந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. மேடம், நான் இது ஒரு வித்தியாசமான என்னோட அணுகுமுறையா இருக்கேன். பட் பெண்களாக இருந்தாலும் அதை மன்னிச்சுக்கும்படி கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. இப்போ பாரதியார், நான் சுருக்கமா சொல்றேன். முன்னாடி இருந்த ஒரு நம்மளோட வீரையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், பல அந்த அரசியல் ராஜாக்கள் வாழ்ந்த காலத்துல பெண்களை வந்துட்டு தள்ளி வச்சுட்டு பார்க்கல. பெண்கள் வந்து ராஜசபையில இல்ல, ஆனா முண்டக்கில இருந்துட்டு அந்த ராஜ்சபையை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பெண்கள் வந்து குழந்தையும் குடும்பத்தையும் கவனிச்சுட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு பொதுவான விஷயங்கள் தெரியாதுன்றது இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுப்பட்ட சமயத்துல பெண்களுக்கு வந்து அடக்குமுறை அதிகமானப்ப பாரதியார் சொன்னார், பெண்களுக்கு உரிமை வேணும், அதெல்லாம் சொன்னார். ஆனா என்னுடைய கருத்து பிரகாரம் பெண்களுக்கு உரிமை வேணும்னு சொன்னது, பெண்கள் நிமிர்ந்த நன்னடை இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அது ஒரு படி மேல போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். பெண்கள் வந்து இப்போ பொருளாதார ரீதியா வந்துட்டு முன்னேற்றங்கள் அடைஞ்சிருந்தா கூட, என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. முக்காவாசி பிரச்சனைகள் பெண்களாக ஆகுது. தன்னிடத்துல வந்துட்டு வேலைக்கு போறதுனால நான் ரொம்ப ஏர்னிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல குடும்பங்கள் வந்து சீரழியுது ஆக்சுவலா. சரிங்க, உங்க கருத்துக்கு மிக்க நன்றி. உங்க கருத்துக்கு மிக்க நன்றி. அவங்க வேற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்க சீரழிவு ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இந்த எம்பவர்மெண்ட் இல்ல. அது என்னது, அவங்க இந்த பெண்கள் முன்னேற்றம்ங்கிறத வந்து சரியா புரிஞ்சுக்கணும். சரி, அந்த காலத்துல இருந்து சப்ரஸ் பண்ணி நீ இதுதான் பண்ணணும், நீ இதுதான் பண்ணணும்னு கண்டிஷன் பண்ணியே கேர்ள்ஸை வளர்க்குறோம். ஒரு ஏஜ் ஆகிறதுக்குள்ள அவங்களுக்கு அவங்களோட ஐடென்டிட்டியே போயிடுறது. அப்புறம் அது திரும்ப கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 50 வயசு ஆயிடுறது. ஸோ சப்ரஷன் இஸ் நாட் அ சொல்யூஷன். பெண்களை அடிச்சு அமர்த்தி நீ இப்படியே இரு, நீ இது மாதிரி இருங்கிறது சொல்யூஷனே கிடையாது. முன்னேற்றம் வரும்போது பல முரண்பாடுகள் வரதான் செய்யும், பல விஷயங்கள் அதெல்லாம் தாண்டறது தான். ஸோ ரியல் எம்பவர்மெண்ட்ங்கிறது என்ன தெரியுமா ஒரு பெண்ணுக்கு? இட் இஸ் நாட், அவங்க அதை சொல்றதுக்கு தயக்கப்பட்டாங்க. 12 மணிக்கு வெளியில போவேன், நான் போய் பப்பில் போய் தண்ணி அடிப்பேங்கிறது பெண்கள் முன்னேற்றம் இல்லை. பாரதியார் சொன்ன பெண்கள் முன்னேற்றம் காலங்காலமா நமக்குள்ள கண்டிஷன் பண்ணி நமக்குள்ள ஒரு இது போட்டு, பெண்ணு வந்து கிச்சனுக்குள்ள தான் இருக்கணும், குழந்தை தான் பெற்றுக்கணும், நீ இதுதான் பண்ணணும், ஆண்களை பராமரிக்கிறதுக்கு தான் நீ இருக்க, இல்லை நீ ஒரு அழகு பொருளா இருக்கணும், நீ ஒன்று அழகுபடுத்திக்கணுங்கிற சொல்ற பல விஷயங்கள், அந்த கண்டிஷனிங் எல்லாம் தூக்கி போட்டு எவ்வளோ காலமாக டிஎன்ஏல அப்படி இம்ப்ரிண்ட் ஆயிருக்கிற அந்த கண்டிஷனிங் எல்லாம் தூக்கி போட்டு வெளியே வர்றது தான் சரியான எம்பவர்மெண்ட். ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இன்னொரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காரு, ஹரியானாவில இருந்து. சொல்லுங்க. நான் ஆந்தனி க்ரூஸ் பேசுறேங்க. சொல்லுங்க. So இந்த my Tamil may be little கொஞ்சம் இதா இருக்கும். I will try my best. சொல்லுங்க சார், உங்க கருத்துக்களை சொல்லுங்க. I like the program. இந்த வந்து program வந்து mostly you are talking about joint family, isn't it? And nuclear family. சொல்லுங்க சார். அப்போ அந்த joint familyல வந்து நம்ம வந்து நான் மேரேஜ் ஆகும்போது my mother was there. Brother, sister, everybody stayed together, and I also like that, that staying with a joint family. When I got married, number wife adjust panna mudis because but the young generation, now I got my son got married, but he married to number one Tamilian, he married to a different caste, Punjabi girl, and I think I will not blame daughter-in-law as well as my son, because she feels it's insecurity. ரொம்ப நன்றி சார், உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அவரு சொல்லியிருந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாருமே கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்தாங்க, இப்போ வந்து தன்னுடைய மகனும் மருமகளும் வந்து தனி குடும்பமா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ரொம்ப அவங்களுடைய பர்சனலான விஷயங்களை வந்து நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுதானே எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தானே சொல்ல முடியும். இது ஜெனரலைஸே பண்ண முடியாதுமா. ஈச் ஃபேமிலி ஹேஸ் டு ஃபைண்ட் இட்ஸ் ஓன் ஃபார்முலா, and intentions have to be good. அதுதான் இப்போ வந்து நம்ம தனி குடும்பமாக போகிறதுக்கு காரணம் என்ன, அந்த காரணம் ரொம்ப முக்கியம். அது டிசைட் பண்ணோம் நீ பண்ணுறது கரெக்டா இல்லையான்னு. கண்டிப்பா. அப்ப அந்த கூட்டு குடும்பமா தனி குடும்பம்ன்ற மாதிரி இல்லாம இந்த விவாகரத்துகளுக்கான இந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகிறது தனி குடும்பம் வந்து காரணம் இல்லை இல்லையா? தனி குடும்பம் காரணம் நம்ம சொல்லவே முடியாது. ஆனா கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது ஒரு விஷயம் இருந்தது, கொஞ்சம் கூட பொறுமை இருக்கும்.
ஏன்னா வீட்டில் பெரியவங்கள இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து தான் அந்த டிசிஷன் எடுப்போம். அந்த டைம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். கண்டிப்பா மேம். இது சம்பந்தமா ஒரு செய்தி தொகுப்பு நம்ம இப்ப பாத்திரலாம். அதாவது தனி குடும்பத்துல இருக்கிறனாலே வந்து யாரும் விவகாரத்துக்கு போகிறது இல்லை அப்படின்றத தான் எல்லாருமே வலியுறுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு கருத்து பொது புத்தியில இருந்துகிட்டு இருக்கு. இது குறித்து விவாதிக்கணும்னு நேயர்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம இந்த விவாதத்தையே எடுத்திருந்தோம். இது சம்பந்தமா ஒரு செய்தி தொகுப்பு நம்ம பார்த்தா இன்னும் ஒரு ஆழமான பார்வை கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. விதவையான பிறகு தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்ச ஃபாத்திமா கிட்ட உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு தீபக் சொன்னதை ஃபாத்திமா நம்பினாங்க. அவங்க கல்யாணத்துக்கு பிறகு நியூசிலாந்து போனாங்க. ஃபாத்திமாவோட வாழ்க்கை கொஞ்ச நாள் சாதாரணமா போச்சு. தீபக்கோட அம்மா இறந்து போக அவர் இந்தியா வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. நியூசிலாந்துக்கு திரும்ப வந்த தீபக் கிட்ட நிறைய மாற்றங்களை பார்த்த ஃபாத்திமா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவர் கோவம் வந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரீமாக கோவம் வந்துச்சுன்னா அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டு அப்படி நேராக செவுத்துக்கு எடுத்துகிட்டு போவார். எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே அடுத்தார். நான் அப்படியே கெஞ்சேன், சரி சரி தீபக் விடு. அப்போ வந்து நான் சரண்டர் ஆகிடுவேன் நான். ஏன்னா அதுக்கு மேலே அவன் அமுக்கிட்டாருன்னா உயிர் போய்டுன்ற ஒரு பயத்தில் சரி சரி நீ சொல்கிற மாதிரியே நான் கேட்டுக்கிறேன் தீபக் விடு விடு வலிக்கு ரொம்ப அப்படியே எனக்கு அழுகையாக வரும். சரி இவன்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. தீபக் நியூசிலாந்துல படிக்கிறதுக்கும் அவங்க நியூசிலாந்து போறதுக்கும் ஃபாத்திமா தான் கடன் வாங்கி முழு செலவையும் செஞ்சிருக்காங்க. அந்த கடனை அடைக்க வழி கேட்டப்போ தனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு முதல்ல ஃபாத்திமாவும் குழந்தையும் இந்தியா திரும்பணும்னு வற்புறுத்தி இருக்காரு தீபக். ஐயோ மம்மி வேணாம், நீ சப்போர்ட்டுக்கு வராத, நான் டாடி பேச்சை கேட்டுக்கிறேன் சொல்லிட்டு அவள் அப்படி கஷ்டப்பட்டு இருப்பேன். ஏன்னா அவள் நீ எனக்கு தான் அதிகமாக அடி விடும், நீங்கள் எப்படி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதிகமாக அடி விழும். மம்மி நீ வேண்டாம், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாத. தீபக்கோட வன்முறை கைமீறி போக இந்தியா கிளம்பி வந்த ஃபாத்திமாக்கு இப்ப முழு ஆதரவு தந்துட்டு இருக்கிறது அவங்க அம்மா அப்பா தான். நல்லா அடிக்காம வழக்கு போய் அவகிட்ட வாங்கியிருக்கா பாருங்க, வாயில பெட்ஷீட் வச்சு அமுக்குவாங்க. இது எந்த குடும்பம்? அது கேட்கும்போது ஒரு பெத்த ஒரு பத்தி எரி. ஃபாத்திமா சொன்ன புகார்களை பத்தி தீபக்கோட குடும்பத்தினர் பேச மறுத்துட்டாங்க. அர்ச்சனா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. ஃபாத்திமாவோட கதையை நம்ம கேட்டோம். ரொம்ப வருத்தமா இருந்தது அவங்க சொல்லியிருந்த விஷயங்கள். அவங்க தனி குடும்பமாக அவங்க நியூசிலாந்தை வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால தாங்க முடியாத கொடுமைகள் நடந்ததுக்கப்புறம் திரும்ப இப்போ அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கிட்ட பேசுவோம். அதாவது ஒரு பெண் அவங்க வந்து வெளிநாட்டில் வந்து போயிட்டு தங்கியிருக்கிறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லாத காரணத்தினால, நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்ம பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம குடும்பமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாத காரணத்தினால அவங்க பெரிய ஒரு வன்முறையை சந்திக்க வேண்டிய சூழல் வந்தது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய அம்சங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக உங்களோட வாழ்க்கையில் இருந்த அனுபவங்களையும் நிறையா சொல்லியிருந்தீங்க. எங்களோட நேயர்கள் சொல்லியிருந்த கருத்துக்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. எங்களோட நேயர்களுக்காக ஒரு சிம்பிள் மெசேஜ் ஒன்று. ஒவ்வொரு ஃபேமிலியும் அவங்க ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிக்கணும். வெதர் நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கோமா, ஒரு கூட்டு குடும்பமாக இருக்க போகிறோமான்னு நம்ம முடிவு பண்ணோம். நம்ம ப்ரையாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை இருக்குது, வெளியூரில் போனவங்களும் நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்து தான் ஆகணும். ஆனால் அந்த கூட்டு குடும்பத்தோட ஸ்பிரிட்டை நம்ம விட்டுடக்கூடாது, நம்ம ஐசோலேட் பண்ணிக்கக்கூடாது. நம்ம பசங்களுக்கு அந்த வேல்யூஸும் நம்ம ரூட்ஸும் நம்ம சொல்லி கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பா. ரொம்ப நன்றி மேடம், எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. இப்போ இந்த 1 மணி நேரத்துல நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. பெண் விஞ்ஞானிகளை பத்தி ஒருத்தர் சொன்னாரு, ஒரு அட்வொகேட் ஒருத்தர் ஒரு பார்வையை முன் வச்சாரு. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நிறைய விஷயங்களை அவங்களோட வாழ்க்கையிலிருந்தும் அனுபவத்திலிருந்தும் பகிர்ந்திருந்தாங்க. நேயர்கள் பல்வேறு ஊர்கள்ல இருந்து, ஹரியானா முதல் கொண்டு பல்வேறு மாநிலத்தில இருந்தும் கால் பண்ணி உங்களுடைய பதிவுகளை வந்து கொடுத்திருந்தீங்க. அந்த காலர்கள் எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. அதோடு கூட போன வாரம் வந்து கொடுத்த ரெஸ்பான்சஸை வச்சு தான் இந்த வார நிகழ்ச்சியை நாங்கள் வந்து தயார் செய்தோம் அப்படின்றதையும், இந்த நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் இன்னும் ஆழமான தலைப்பில் நம்ம பேச போகிறோம். நன்றி, வணக்கம்.